நமோ நமஹ குருப்யோ நமஹ. 16வது செஷன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் கிராமர். நம்ம இதுக்கு முன்னால் செஷனில் என்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு லெட்டரும் அதோட பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் எது, ஒவ்வொரு லெட்டருக்கும் வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் முயற்சி வேண்டியிருக்கு, தொண்டை கீழே என்னெல்லாம் முயற்சி வேண்டியிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் செஷனில் மாகேஸ்வர சூத்திரம்னா என்ன, அது ஒரு 14 சூத்திரங்கள், ஆயி உண்ணு ருக்கு ஏ ஓங்கு ஐ அவுச்சு ஹய வரட்டு லன்னு பார்த்தோம் இல்லையா. அது 14 சூத்திரங்கள். அதனோட பலன்கள் என்ன, சவர்ணங்கள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எங்கள் சிக்ஷா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆனால் எப்படி நடைமுறையில் பண்ணுறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். சவுத் இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். விசர்க்கமும் ஹகாரமும் டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் விசர்க்கத்தை ஹகாரம் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே க்ளீனாக சொல்கிற சிக்ஷா சாஸ்திரத்தில் விசர்க்கமும் ஹகாரமும் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஹகாரம் வந்து கான்சனண்ட், மெய்யெழுத்து. விசர்க்கம் வந்து அயோக வாகாக. அயோக வாகனா என்ன, பாணினியோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாகேஸ்வர சூத்திரத்தில் விசர்க்கத்தை மென்ஷன் பண்ணலை, ஆனால் ஹகாரத்தை மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்புறம் உயிரெழுத்து வந்து எப்போதுமே மெய்யெழுத்து தொடர்ந்து தான் வரும், அதுக்கப்புறம் தான் வரும். வவ்வல்ஸ் வந்து ஃபாலோ கான்சனன்ஸ். ஆனால் இங்கே விசர்க்கம் பார்த்தோன்னா, விசர்க்கம் ஃபாலோஸ் வந்து வவ்வல். விசர்க்கத்தை வந்து என்ன செய்யும், வவ்வலை அடுத்தாப்பில் தான் வரும். இப்போது இந்த சிக்ஷா சாஸ்திரத்தில் ஒரு வேர்ட்ஸில் சொல்லியிருக்கார், விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யதா பாலஸ்ய சர்ப்பஸ்ய நிஷ்வாசோ லகுச்சேதசக ஏவம் ஊஷ்மா பிரயோக்தவ்யா ஹகார பரிவர்ஜிதா. க்ளீனாக சொல்லியிருக்கார் விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யதா பாலஸ்ய சர்ப்பஸ்ய, ஒரு குட்டி பாம்பு வந்து நிஷ்வாசக, அது மூச்சை விடும்போது லகுச்சேதசா எப்படி கொஞ்சமாக விடும்ல, லிட்டில் எனர்ஜியை வச்சுட்டு விடும்ல. ஏவம் அதே மாதிரி ஊஷ்மான விசர்க்கம், பிரயோக்தவ்யா அந்த அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிற, ஒரு சின்ன பாம்பு வந்து அது மூச்சை வெளியில் விடும்போது எவ்வளவு எனர்ஜி வேண்டியிருக்குமோ, எவ்வளோ முள்ள விடுமோ, அதை மாதிரி ஊஷ்மான விசர்க்கா வந்து பிரயோக்தவ்யானாக்க அதை மாதிரி யூஸ் பண்ணணும். ஹகார பரிவர்ஜிதா, ஹகாரம் மாதிரி பண்ணக்கூடாது. க்ளீனாக சொல்கிற விசர்க்கம் வந்து ஹகாரம் மாதிரி பண்ணக்கூடாது. நார்த் இந்தியாவிலலாம் கரெக்டாக இப்போது ராம அப்படின்னு போட 2 விசர்க்கம் இருக்குன்னா அவங்க வந்து ராமஹ் அப்படிம்பாங்க, ராமஹ். குரு ஹரி அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம வந்து சவுத் இந்தியாவில் வந்து ராமக, ஏன்னா கிளியராக ப்ரொனவுன்சியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு குருஹு ஹரிஹி. அந்த விசர்க்கத்துக்கு வந்து ஒரு ஹீ ஈ மாதிரி ஆக்கி, ஊ மாதிரி ஆக்கி, ஆ மாதிரி ஆக்கிடுவோம். ஏன்னா அந்த லாஸ்ட் லெட்டர் தக்கன கொடுப்போம். ஆனால் இது தப்பு கிடையாது. ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த பழகிறோமோ அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடும். ஆனால் இங்கே வந்து சிக்ஷா சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கிறது இங்கே இருக்குது. ஒரு சின்ன பாம்பு வந்து மூச்சை வெளிவிடும் போது எவ்வளவு முள்ள விடுமோ, அந்த 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 லிட்டில் எனர்ஜியை கொடுத்து, எனர்ஜி ஜாஸ்தி வேண்டியிருக்காதோ அதை மாதிரி விசர்க்கத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஹகாரம் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருக்கு. இது ஒன்று சொல்லணும்னு தோணித்து. இன்னொரு ப்ரொனவுன்சியேஷன் வந்து இருக்குது. இந்த ஹகாரமும் இன்னொரு கான்சனன்ட்டோட சேர்ந்து வந்துடுச்சுன்னா அது சம்யுத்தம் அப்படிம்பாங்க. ஒரு ஹகாரம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கான்சனன்ட் இருக்குது. ஒரு ஹகாரம் அது வந்து என்னது, மெய்யெழுத்து. இன்னொரு மெய்யெழுத்து வந்துனாக்க அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹகாரமும் வவ்வல் வந்துடுதுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ப்ராப்ளமே இல்லை. ஹகாரமும் வவ்வல் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நம்ம பார்த்துருக்கோம். குஹ விசர்ஜனீயானாம் கண்டேக, தோட்லேருந்து அதோட பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் தோட்லேருந்து இருக்கும். ஆனால் அந்த ஹகாரம் வந்து இன்னொரு கான்சனன்ட்டோட சேர்ந்து வந்ததுனாக்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா. இங்கே வந்து பாணினி சிக்ஷா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா. இப்போ நார்மலாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். பிரம்ம அப்படிங்கிறோம் இல்லையா, பிரம்ம. அப்புறம் இதை மாதிரி அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, வன்ஹி,
வன்ஹி பிரம்ம பூர்வானக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? இது பிரம்மன்னு பண்ணணுமா அல்ல பிரம்ஹ அப்படின்னு பண்ணுவோம். எழுதும்போது முதல்ல ஹக்காரம் வரும், அப்புறம்தான் மக்காரம் வரும். அப்போ முதல்ல பிரஹ்மா அப்படின்னு சொல்லணுமா கேட்டால் இல்லை, பிரம்ஹ தான் சொல்லணும். இந்த மக்காரம் நக்காரம் நக்காரம்லாம் வரும்போது, இந்த மூணும் வரும்போது, ஹக்காரத்தோடு சேர்ந்து வரும்போது, ஹக்காரத்துக்கு அடுத்தாப்பில் வரும்போது இந்த நக்காரம் நக்காரம் அப்புறம் மக்காரத்தை முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு ஹக்காரத்தை அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். சிக்ஷா சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அப்போது பிரம்ம தான் சொல்லணும், பிரஹ்மா கிடையாது. வன்ஹி தான் உண்டு, வஹ்னி கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த 3 இடத்துல தான் வரும் அந்த இடம். அப்போது ஹகாரம் பஞ்சமைர் யுக்தம் அந்தஸ்தாபிஷ்ச சம்யுதம் உரஸ்யம் தம் விஜானீயாத் கண்டம் ஆஹுஹு அசம்யுதம். ஹகாரம் பஞ்சமைஹி யுக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹகாரம் அந்த வர்க்கீய லெட்டர்ஸோட 5வது லெட்டரோடு சேர்ந்து வரும்போது, எதெல்லாம் 5வது லெட்டரு? ந ஞ ந ந ம இந்த வரும்போது அந்தஸ்தாபிகி அந்த அந்த செமி வவலோடும் சேர்ந்து வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அது சம்யுத்தம் அப்படிம்போம். ஏன்னா ஒரு கான்சனன்ட் இன்னொரு கான்சனன்ட்டோட வருது. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி வரணும்னா, அந்த ப்ரொனவுன்சியேஷன் எங்கேருந்து வரணும்னா, வைப்ரேஷன் எங்கே ஃபீல் பண்ணணும்னா உரஸ்தம், செஸ்ட்டில் ஃபீல் பண்ணணும். இப்போ நீங்கள் பிரம்ஹான்னு சொல்லி பாருங்க, பிரஹ்மான்னு சொல்லி பாருங்க. பிரஹ்மாங்கும்போது இங்கே த்ரோட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் பிரம்மான்னு சொல்லி பாருங்க, செஸ்ட்டில் வரும். ஸோ செஸ்ட்டில் வரணும். அப்போ அதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். அப்போது கண்டத்தில் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தப்பாக பண்ணுறோம். எப்போ ஒரு ஹக்காரம் மட்டும் வந்தால் தான் வரும். எப்படி நம்ம பிரஹ்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த கண்டத்தில் வரும், அது கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்க, இதை மாதிரி சம்யுத்தம்னா இன்னொரு கான்சனன்ட்டோடு வரும்போது அது எப்படி பண்ணணும்னாக்க பிரம்ஹா அதான் சொல்லலாம், குரு பிரம்மா, அதுதான் கரெக்டுங்கிறது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, இப்போ 5 லெட்டர் சொல்லியிருக்காரு இல்லையா, பஞ்சமை. அந்த பஞ்சமையில் பார்த்தா ஹக்காரத்துக்கு அப்புறம் ங ஞ ந ந ம இந்த 5 தானே வரும். ஆனால் ஹாக்கு அப்புறம் ஞாவோ ஞாவோ வரதில்லை. நார்மலாக அந்த லெட்டர்ஸ் வரது கிடையாது. அப்போ பாக்கி என்ன இருக்குது? மோதி நக்காரம் 3 சுழினா 2 சுழினா அண்டு மக்காரம். அப்போது ஹக்காரத்துக்கு அப்புறம் 3 சுழினாவோ 2 சுழினாவோ மக்காரமோ வந்தாக்க முதல்ல அந்த நக்காரம் மக்காரத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹக்காரம் பண்ணணும். அப்போ அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? என்ன சொல்லலாம்? பிரம்ஹ, பிரஹ்மா கிடையாது, பிரம்ஹ. வன்ஹி, அப்புறம் சின்னம், சிஹ்னம் கிடையாது. சின்னம்னு மார்க் இல்லையா, சிஹ்னம் கிடையாது, சின்னம். ஆனால் எழுதும்போது முதல்ல தான் ஹக்காரம் போட்டுட்டு அப்புறம் தான் நக்காரம் போடுவோம். அப்புறம் பூர்வான்ஹ என்னெல்லாம் சொல்லுவோம்? பிரம்ம, வன்ஹி, சின்னம், பூர்வான்ஹ, இதை மாதிரி சொல்லணும். சரியா? ஸோ இது சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொன்று பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விசர்க்கம் இருக்கு இல்லையா, அது மாடிஃபை ஆகிறது. 8 விதமாக மாடிஃபை ஆகிறது. எப்படிலாம் மாடிஃபை ஆகிறது? அது ஆக்சுவலி விசர்க்க சந்தியை பார்த்தா அது ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சில இடத்துலலாம் படிக்கும்போது இதெல்லாம் இருக்கும், இந்த லெட்டர்லாம் இருக்கும். என்னடா இப்படி வந்திருக்கே அப்படின்னு கேட்டால், இந்த விசர்க்கம் மாடிஃபை எப்படி ஆகுதுங்க பார்க்கலாம். 8 விதமான மாடிஃபிகேஷன். விசர்க்கம் என்னெல்லாம் மாறலாம். விசர்க்கமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி 8 மாடிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன ஆகும்? விசர்க்கம் ஊவாயிடும். ஊ ஆகிட்டு என்ன ஆகும்னா, விசர்க்கத்துக்கு முன்னால் விசர்க்கம் வந்துடுத்துனாக்க அந்த விசர்க்கம் ஊ ஆகும்போது இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ ஆயிடும். ஸோ ஒரு மாடிஃபிகேஷன் ஊவாகி ஓ ஆயிரும். 2வது விசர்க்கமே போயிடும், லோப்பம்பாங்க, ட்ராப் ஆயிரும். ஓகே. 3வது ஷகாரம் ஆயிரும், இஷ். 4வது இஷ். 5வது இஸ். 6வது ரேப்பம் ஆயிரும். 7வது ஜிஹ்வா மூலியம் ஆயிரும். 8வது உபத்மானியம் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்ப்பேன் நிறைய இடத்துல இருக்குமே இப்படிலாம் இருக்கேன்னு பார்த்தாக்க என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குனாக்க இதை மாதிரிலாம் ஆயிரும். விசர்க்கமே இல்லாமல் இருக்குமே, சாக்கு அப்புறம் விசர்க்கம் இல்லாமல் இருக்கும். ஏன்னாக்க அது லோப்பம் ஆயிரும்.
இதெல்லாம் சந்தியில் ரூல் இருக்குது. நீங்கள் ரூல் படிச்சேன்னாக்கா இதெல்லாம் புரியும். இப்போ அந்த விசர்க சந்தி எடுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். இப்போ இன்ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு அ ஸ்மால் அ, அதுக்கப்புறம் விசர்க்கம் வருது, அப்புறம் ஒரு அ ஸ்மால் ஆகுதுன்னா அந்த விசர்க்கம் ஊ ஆயிரும், அப்புறம் அந்த ஆவோட ஊ சேர்ந்து சந்தியாகி ஓ ஆயிரும். இது ஒன்று. இன்னொன்று ஸ்மால் ஆ இருக்குது, அதுக்கப்புறம் விசர்க்கம் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் ஆ அல்லது இச்சுன்னா என்னது, எல்லா ஒவ்வொலும் அதர் தேன் அகாரம். அது வந்துருதுன்னா என்னன்னு, இந்த விசர்க்கம் எய் ஆயிரும், ஈ ஆகிட்டு அது லோபமாயிரும். அப்போ இன்னொன்று சொல்லலாம், அகாரம், அதுக்கப்புறம் விசர்க்கத்துக்கு அப்புறம் ஆவோ அல்லது இச்சுனாக்கா ஒவ்வொரு அதர் தேன் ஆ இருந்தாக்கா விசர்க்கம் லோபமாயிரும்னா மறைஞ்சிரும். சரி, அகாரம், அதுக்கப்புறம் விசர்க்கம், ஹஷ்வர்ணம்னா சாஃப்ட் கான்சனன்ட் என்ன ஆகும், இந்த விசர்க்கம் ஊ ஆயிரும், அப்போ ஆவும் சேர்ந்து ஓ ஆயிரும் திரும்ப. அப்புறம் அகாரம் ஸ்மாலா, அதுக்கப்புறம் விசர்க்கம், அதுக்கப்புறம் கர்வர்ணம் ஹார்டு கான்சனன்ட் வந்தாக்க இந்த விசர்க்கம் இஸ் ஆயிரும். இந்த இஸ் சப்சிக்வெண்ட்லி பத்தல் லெட்டரை பார்த்து வச்சு இஷாகோ ஆகும். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஆகாரத்துலேயே இருக்குது. ஆகாரத்துக்கு அப்புறம் விசர்க்கம் வௌவல் வந்ததுன்னா அந்த விசர்க்கம் லோபமாயிரும். ஆகாரத்துக்கு அப்புறம் ஹஷ் வந்தாலும் விசர்க்கம் வந்தாலும் லோபமாயிரும். ஆகாரத்துக்கு அப்புறம் ஹார்ட் கான்சனன்ட் வந்ததுன்னா இஸ் ஆயிரும். அது மாதிரி இச்சுன்னா ஆல் வௌவல் அதர் தென் ஆ வர்ணத்தை தவுத்தி, அதுக்கப்புறம் விசர்க்கம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா இர்ராகும். இந்த இச்சு வர்ணத்துக்கு அப்புறம் தான் இர்ராகும். புரிஞ்சுதா? இச்சு வர்ணத்துக்கு அப்புறம் விசர்க்கம் அதுக்கப்புறம் அஸ்வர்ணம் என்னது, வௌவல் ப்ளஸ் சாஃப்ட் கான்சனன்ட்ஸ் வந்ததுன்னா இர்ராயிரும், விசர்க்கம் இர்ராயிரும். இச்சுக்கு அப்புறம் விசர்க்கம் அதுக்கப்புறம் கர் லெட்டர் வந்தால் இஸ் ஆயிரும். இதெல்லாம் சந்தி, இது தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் என்ன ஆகும், விசர்க்கம் விசர்க்கமாகவும் இருக்கலாம் அல்லது 8 விதமாக மாடிஃபை ஆகலாம். அந்த 8 விதங்கள் என்னென்னு புரிஞ்சுட்டா போகிறோம். ஓகாரம் லோபம்னா ட்ராப் ஆயிரும், இஷாகும், இஸ்ஸாகும், இர்ராகும், ஜிஹ்வா மூலியமாகவும் உபத்மானியமாகும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், விசர்க்கத்தோட ப்ரொனன்சியேஷன் எப்படி, அப்புறம் ஹகாரமும் அதுக்கப்புறம் ஒரு வெஞ்சனமும் வந்தால் சம்யுதாட்சரம், சம்யுதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்யுதம் இருந்துனாக்கா பிரம்ஹா, வன்ஹி, அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, சின்ஹம், இதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். 3வது 8 டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன், விசர்க்கத்தோடு என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா நீங்களாம் படிக்கும்போது புக்கிலெல்லாம் அந்த மாடிஃபிகேஷன்லாம் வரும், இர்ரெல்லாம் வரும். இந்த இரு எங்கேருந்துடா பார்த்தா அதை பிரிக்கணும், சந்தி விச்சேதம் பண்ணுறதை பிரிக்கும் போது அது விசர்க்கமாக போடணும். அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டால் உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு இப்போ விசர்க்க சந்தியிலலாம் வருதுங்கிறாரு. இப்போ விசர்க்க சந்தினா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் வரதுக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ மேலும் மேலும் பயணிப்போம். ஓகே.